ரத்தின சுருக்கமாக ஒரு வசனத்தை நாம் வாசித்து தியானித்து கடந்து செல்வோம். கழிந்த 36 நாட்களும் நீங்கள் சிலுவை பாடுகளை குறித்து தியானித்திருப்பீர்கள். நல்ல பெரிய பெரிய கர்த்தருடைய பிள்ளைகள் வசன ஆதாரங்களோடு திட்டமும் தெளிவுமாய் உங்களோடு பேசியிருப்பார்கள். ரத்தின சுருக்கமாய் ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து தியானித்து நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். அல்லேலூயா. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்துவங்க வாசிக்கலாம். இல்லை, 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஸ்தோத்திரம், முதலாவது வெற்றி சிறந்தவர் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் அவரை பின்பற்றின, அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஊழியக்காரனாக இருந்த அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணினார். அல்லேலூயா. ஊழியக்காரர்களுடைய எங்களையும் கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஹோலி லேண்ட் டிவியையும் கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சந்தோஷமா கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆமென், ஸ்தோத்திரம், அவர் வெற்றி சிறந்த ஒரு இயேசு. எவைகளெல்லாம் அவர் வெற்றி சிறந்தாரு? ஸ்தோத்திரம், ஆமென், ஸ்தோத்திரம். அவர் பிசாசை வெற்றி, அவனை வீழ்த்தி வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிசாசு வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆதிகாமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஸ்திரீயின் வித்து, ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? ஸ்தோத்திரம், ஸ்திரீயின் வித்தாக பிறந்து சாத்தானுடைய தலையை நசுக்குவார் என்ற தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. வெற்றி சிறந்தார். சாத்தானை சிலுவை மரணத்தினால அவருடைய காலால மிதித்தார். அல்லேலூயா. அப்போ இயேசு ஆமென் சாத்தான வெற்றி சிறந்தார். அவனுடைய செயல்களை ஆண்டவர் மிதித்து வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. இப்ப அவர் வெற்றி சிறந்ததினால நமக்கு என்ன உண்டு? வெற்றி உண்டு. அல்லேலூயா. சந்தேகமா இருக்கோ? ஸ்தோத்திரம். அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் சிலுவையில் வெற்றி சிறந்ததினால நமக்கு அந்த வெற்றி உண்டு. அல்லேலூயா. அப்ப நாமும் என்ன செய்யணும்? வெற்றி சிறக்கணும். அல்லேலூயா. யாரை? பிசாசை, அவன் கிரியைகளை வெற்றி சிறக்கணும். அல்லேலூயா. அவனை ஜெயிக்கணும். அல்லேலூயா. யாக்கோபு சொல்லும் பொழுது சொல்றாரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்பான். யாருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும்? கர்த்தருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவனை எதிர்க்கணும். அவனை சிநேகிதன் நினைக்க கூடாது, அவனை சொந்தக்காரன் நினைக்க கூடாது, அவனுடைய ஆட்டத்தை பார்த்து நம்ம குத்து காட்டக்கூடாது. அவனை எதிர்க்கணும். இயேசுவின் நாமத்தில் அவனை எதிர்த்து ஜெயிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பிசாசுக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கக்கூடாது.
சோத்திரம். பிசாசு சில நம்மை பயமுறுத்துகிற சில கிரிகளை கொண்டு வரும் பொழுது சொல்லணும், பிசாசே நீ ஏமாத்துறோம், எங்க அப்பா ஆமா உன்னை மிதிச்சவர், உன்னை ஜெயிச்சவர், எனக்கும் ஜெயம் தந்திருக்கிறார், இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னா ஓடி தப்பிரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ இயேசு ஜெயித்தாருன்னா இயேசு என்னென்ன காரியங்களில் ஜெயித்தாரோ அத்தனை காரியங்களிலும் நம்ம ஜெயம் எடுக்கணும். அல்லேலூயா. இந்த பாடு மரண ஸ்தோத்திர நாட்களை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய சிலுவை பாடுகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசு அப்படி வந்தார், போனார், நின்றார், சிலுவை சுமந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி போறது அல்ல. ஒவ்வொரு பாடுகளுக்கு ஆமே அவருடைய பாடுகளுடைய நம்முடைய பங்கு என்ன? ஸ்தோத்திரம். நம்ம எப்படி இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம் கர்த்தருக்கும் நமக்கும் இருக்கிற பங்கு என்ன என்பதை நம்ம ஸ்தோத்திரம் அதுல நம்ம தியானிக்கும் பொழுது நம்மை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசு இந்த ஸ்தோத்திரம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சாத்தானுடைய தலையை நசுக்காவிட்டால், அவனை ஜெயிக்காவிட்டால் நமக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கை என்ன செய்திருக்காது, கிடைச்சிருக்காது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏசாயா சொல்லும் பொழுது சொல்றார், 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் 2ஆம் வசனம் நினைக்கிறேன், 1-2 வாசிங்க வேகமா. காரில் ஜனங்களை மூடும், ஆனாலும் நம்மேல் கர்த்தர் உதிப்பார். அல்லேலூயா. ஒரு நாள் நம்ம இருளில் இருந்தோம், அந்தகாரத்தில் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், உலகத்தில் இருந்தோம், பிசாசின் கிரியைகளுக்கு உடன்பட்டு கிடந்தோம். ஸ்தோத்திரம். இயேசு நம்ம தேடி வந்து, நீ இப்படி இருக்க வேண்டிய நபர் அல்ல, இப்படி வாழ வேண்டிய நபர் அல்ல, உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, நான் அவனை ஜெயித்தேன், அவனுடைய கிரியைகளை ஜெயித்தேன், உனக்கும் ஒரு ஜெயத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி வெற்றியை நமக்கு தந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில தெய்வீக பிள்ளை தேவ பிள்ளைகள் அல்லது ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த தேவ பிள்ளைகள் எல்லாம் நின்று சிலர் வந்து பயந்து கொண்டிருக்கிறத பார்க்க முடிகிறது. பிசாசை கண்டு ஒரு பிசாசு போராட்டம் வந்துச்சு, இல்லை பிசாசு குறித்து ஒரு சொப்பனம் பார்த்தாச்சுன்னா அன்னைக்கு பயந்து கொண்டிருப்பாங்க. பலவான முந்தி என்ன செய்யணும், கட்டணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். அவனை கட்டணும், கட்டினா ஒளிய கொள்ளையிட முடியாது. அல்லேலூயா. அவனை கட்டணும், இயேசுவின் நாமத்தில் கட்டணும். சில காரியங்கள் நான் செய்வேன், சோத்திரம். சில சூழ்நிலைகள் வரும் பொழுது சோத்திரம் ஆமா இப்படி இயேசுவின் நாமத்தில் கட்டுறேன்னா கட்டும். அல்லேலூயா, சோத்திரம். அதுல பயந்தோம், அப்படியே நம்ம முதுகுக்கு மேலே ஏறி நின்று அப்படியே அவன் செய்கையை வெளிப்படுத்துவான். ஆகவே இந்த கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு பிசாசையும் அவனுடைய தந்திரங்களையும் ஜெயித்து அவர் மரணத்தை ஜெயமாய் விளங்கினது போல, வெற்றி பெற்றது போல நாமும் வெற்றி பெற்றவர்களாய் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்ரம். அவர் வெற்றி பெற்றதுனால, அவர் பிசாசின் தலையை நசுக்கினதுனால நமக்கு என்னென்ன வெற்றி கிடைச்சிச்சு? பாவத்திலிருந்து வெற்றி, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் ஆமேன் கடந்த நம்மை கர்த்தர் பாவத்திலிருந்து மீட்பை தந்தார். அல்லேலூயா, சோத்ரோ. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஆமென் பவுல் சொல்லும் பொழுது சொல்றாரு, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு வந்தார் என்பது சோத்ரோ எனக்கு இப்போ ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு. அல்லேலூயா. வசனம் வாசிங்க. உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமா இருக்கிறது. அல்லேலூயா.
பாவிகளை ரட்சிப்பு. நம்ம பாவத்தில் கிடந்த அந்த பிசாசு என்ன பண்ணுச்சுன்னா நம்ம பாவத்துக்கு நேராய் நடத்தினான். சிற்றின்ப மோகம், உலக ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சோத்திரம், ஆமென், துரிச்சை, மனுஷ மாம்சம், இப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகளுக்கு உடன்படுத்தி பலவிதமான பாவத்துக்கு நேராக நம்ம இருளுக்கு நேராய் கொண்டு நடத்தி கொண்டிருந்தான். சோத்திரம். இது பிசாசுடைய கிரியை. இதை அழிப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பதாய் இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு முறை எங்க சர்ச்சில் டாக்டர்கள், வைத்தியர்கள் எல்லாரும் கைவிடப்பட்டு ஒரு நபர் எங்க சர்ச்சில் கொண்டு வந்திருந்தான். அவருடைய கழுத்து, நரம்பு, எலும்பு அத்தனை கட்டாயிற்று. இந்த குறவளைன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதி மாத்திரம்தான் இருந்துச்சு. டாக்டர்லாம் விரட்டி அடிச்சது போல விரட்டி அடிச்சாங்க. கொண்டு வந்து சோத்திரம் வச்சு நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சோத்திரம், அங்கே திரவியம் டாக்டர் சொன்னார், இவர் தன்னுடைய கடமைகளை செய்யணும்னா பல வருஷங்கள் ஆகும். சோத்திரம். ஒரு வைத்தியர் சொல்லிட்டார், கொண்டே போயிருங்க அப்படின்னு. இவர் இயற்கை டாக்டர், இயற்கை மருத்துவம் செய்யக்கூடிய டாக்டர் சொல்லிட்டாங்க, கொண்டே போயிருங்க அப்படின்னு. எங்குமே ஏற்றுக்கொள்ளல. ஸ்தோத்திரம். அந்த மனுஷனை, ஸ்தோத்திரம், அந்த மனுஷனுடைய அந்த சூழ்நிலையில நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணினோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதனுக்காக நாங்கள் பரிதபித்தோம். ஸ்தோத்திரம். அதே மாதத்தில் அவன் எழும்பி நிமிர்ந்து இருப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனை கட்டினது யாரு? அவனை விழப்பண்ணினது யாரு? சத்துருவாகிய பிசாஸ். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அந்த மனுஷனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விடுவிச்சார். அப்போ நான் சொல்ல வந்தது, அந்த மனுஷனுக்கு பிசியோ பண்றதுக்கு ஒரு டாக்டர் வந்தார். அவர் யாருன்னா, இன்னொரு உபதேசத்துக்கு உடன்பட்ட ஒரு மனுஷன். அவர் வந்து சொன்னார், நான் மேடை பக்கத்தில் பைபிள் ரீட் பண்ணிட்டு இருக்கிறேன். முன்ன அந்த தம்பி இருக்கிற இடத்துல அவரை படுக்க வச்சிருக்குது. இப்போ இவரை கொண்டு விட்டுட்டு நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். சோத்திரம். இவர் சொல்றாரு, அது இயேசு தெய்வம் அல்ல, கிடையாது. சோத்திரம். இயேசு நம்மை போல ஒரு மனுஷன்தான், அது பிதாதான் தெய்வம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சார். யெகோவா விட்னஸ் என்று சொல்லக்கூடிய அந்த டீம், அதில் இந்த டாக்டரும் உடன்பட்டு இருக்கிறாங்க. நிறைய பெரிய பெரிய டாக்டர், இன்ஜினியர், டீச்சர், காலேஜ் லெக்சர் எல்லாம் இதில் மாட்டியிருக்கிறாங்க. இப்போ பாருங்க, இந்த மனுஷன் அப்படி சொல்லவும் டக்குன்னு எழும்புனேன் நான். பிரதர் என்ன சொன்னீங்க? சோத்திரம். இந்த இயேசு இந்த உலகத்தில் சோத்திரம், இந்த பாடுகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அவர் இந்த சிலுவை மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்காவிட்டால் நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். நான் செத்தே வருடங்களாயிருக்கும். அதுக்கு நான் சாட்சி, இந்த ஊர் சாட்சி அப்படின்னு. சோத்திரம். அப்படி கம்முன்னு ஆயிட்டான், மௌனம் ஆயிட்டான். சோத்திரம். காரணம் என்னன்னா, பிறந்த 8 வயது முதல் 18 வயது வரை எனக்கு ஜாண்டிஸ். 1992 சோத்திரம், நான் மும்பை பட்டணத்தில் இருந்த பொழுது 5வது முறை அது வந்துச்சு. அங்கிருந்து வேலை செய்ய முடியாத அளவுக்கு ஊருக்கு வந்தேன். அந்த 92ஆம் வருஷம் ஃபுல்லாகவே ஒவ்வொரு ஆஸ்பத்திரி, எந்தெந்த நாட்டு மருந்து எதெல்லாம் பார்த்து கடைசியில் காலம் அந்த டாக்டர் பென்சா எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு, தம்பி உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம், ஆனால் பணம் இருந்தால் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போக, நாம் பண்ணதுக்கு மேலே மிஞ்சின ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க, வாய்ப்பு இல்லை. ஆனால் தம்பி ஒரு காரியம் செய்யுங்க, காரணம்
உங்க கல்லீரல் பழுத்து வெடிக்கும் தருவாயில் இருக்குது. ஆகவே தான் உங்களுக்கு இந்த கண்டினியூ அந்த ஜாண்டிஸ் வந்துட்டு இருக்குது. ஆகவே நீங்க கடவுளை மாத்திரம் நம்புங்க, அவர் மேல உங்க பாரத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் போயிட்டார். நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு பைத்தியக்கார போல அலைஞ்சுக்கிட்டே இருந்தேன். இதை போல ஒரு சோத்திரம் கூடுகை ஒன்று நடந்தது. அந்த கூடுகையில் சோத்திரம் தேவனுடைய மனுஷன் சோத்திரம் 1 யோவானின் புஸ்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த வசனத்தை எடுத்து அந்த மனுஷன் பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருந்தார். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு வல்லவர். பாருங்க, நான் ஒரு வேட்டியெல்லாம் எனக்கு உடுக்க தெரியாது, ஆனால் வேட்டியும் ஒரு பனியனும் போட்டு அந்த கன்வென்ஷனுக்கு போயிருக்கிறேன். சோத்திரம் எனக்கு சுகம் கிடைக்கும், நான் போகலை. என்னை கொண்டு போனாங்க, நாங்கள் உட்கார்ந்து இருக்கிறேன். நான் இருக்க கூட முடியாது, ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க கூட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் இருக்கிறேன். இந்த வசனம் அப்படி பிரசங்கம் பண்ணிக்கொண்டே அவர் இருக்கிறாரு. அவர் கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார். ஸ்தோத்திரம், ஒருவன் தன் பாவத்தை உணர்ந்து இயேசுவே என் பாவத்தை மன்னியும், நீர்தான் எனக்காக பலியானீர், நீரே பரிகாரி, நீர் என்னுடைய பாடுகளை என்னுடைய துக்கங்களை என்னுடைய விலகினங்களையும் ஏற்றுக்கொண்டீர் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் உன்னுடைய பாவங்களை அறிக்கையிடுவீர்களானால் இப்பொழுது விடுதலை என்று பிரசங்கம் பண்ணினார். ஒரு தெய்வீக பிரசன்னம் என் அப்படியே நிரப்பினது. அந்த வார்த்தை அப்படியே எனக்கு இருதயத்தை டச் பண்ணது. என் சரீரத்தில் இருந்த அத்தனை பலகீனத்தின் அம்சங்களும் அந்த நிமிஷத்திலேயே அப்பாற்பட்டு போயிட்டு. சோத்திரம், காரணம் அவ்வளவு வல்லமை அந்த இடத்துல அந்த வார்த்தையின் மூலமாய் புறப்பட்டு வந்தது. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சோத்திரம், அந்த வார்த்தை வந்தவுடனே எனக்குள்ள ஒரு திகில் வந்தது, எனக்குள்ள ஒரு பாவ உணர்வு வந்தது. நான் செய்த எல்லா தப்பிதத்தையும் எப்படி ஒரு டிவியில நான் பார்ப்போமோ அதுபோல படம் போட்டு காட்டினார் ஆண்டவர். உடனே கதறினேன், அழுதேன், புலம்பனை அர்ப்பணிச்சேன். அந்த நிமிஷத்தில் என் நாடி, நரம்பு, எலும்பு, ஊன், உறுப்பு, தசை, என்னுடைய கல்லீரல் எல்லாவற்றிலும் இருந்த அத்துணை பலகீனங்களும் அந்த நிமிஷத்தில் இல்லாமல் போக கர்த்தர் கிருபை செய்தார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். அந்த இயேசு, இந்த சாட்சியை கேட்கிற அன்பு சகோதரனே, அப்பா, அந்த இயேசுவை நீ விசுவாசித்தா உனக்கும் அற்புதம் செய்ய வல்லவர். அல்லேலூயா. சோத்திரம். வேதம் சொல்லு, தன் பாவங்களை மறைக்க கூடாது, அதை அறிக்கையிட்டு விட்டு விட்டால் இரக்கம் கிடைக்கும். செய்தேன். அந்த செகண்ட் என்னுடைய தலையில் இருந்த பாரம் எங்க போச்சு தெரியாது. என் கண்ணெல்லாம் சிவந்து அப்படியே மஞ்சள் நிறைஞ்சு சரீரமெல்லாம் மஞ்சளாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வயரெல்லாம் அப்படியே ஒரு கர்ப்பிணியுடைய வயிறு போல, கை காலெல்லாம் அசைக்க முடியாத, ஒரு ஸ்டெப் எடுக்க முடியாத நிலையில் இருந்த என்னுடைய சரீரத்தில் இருந்த பலகீனம் எங்க போச்சு எனக்கு தெரியவே தெரியாது. அல்லேலூயா. அவ்வளவு பெரிய தேவனுடைய விடுதலையை பெற்றேன். கழிந்த சில வருஷங்களுக்கு முன்பதாக செக் பண்ணி பார்க்கும்போது கல்லீரல் ஒரு சூப்பரான புதிய ஈரல் போல் இருக்கிறதாக அவர் சொன்னாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். என்னை கேட்கிற கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தர் அவர் படைத்தவர். அவரிடத்தில் இணை உறுப்பு இருக்கிறது. இணை பெயர் பார்ட்ஸ் இருக்கிறது. அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவரிடத்தில் பாவி என்று அர்ப்பணிக்கும் பொழுது, அவரை இணை பெயர் பார்ட்ஸ் வைத்து புதிய மனுஷனாய் மாற்றி அமைக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சாட்சியை சொன்ன பிற்பாடு அந்த டாக்டர் அப்படி அம்பரந்து வாய் ஒன்றும் பேசாம அவன் வேலையை முடிச்சிட்டு போயிட்டே இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் சொன்னேன், நீ படித்ததுனால, இந்த வேதம் உனக்கு தெரிஞ்சதுனால இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிற இல்ல.
இயேசு ஜீவிக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளம். அவருடைய தழும்புள்ள கரம் என்னை தொட்டதுனாலதான் இந்த மீட்பை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த சிலுவை பாடுகளை தியானித்துக் கொண்டிருக்கிற நாட்களில் உங்களுடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும், ஆண்டவரே என்னுடைய பாடுகளை நீர் 2000 வருடங்களுக்கு முன்பதா என்னுடைய பாடுகளை, என்னுடைய துக்கங்களை, என்னுடைய வியாதியை, என்னுடைய மன கஷ்டங்களை நீ சுமந்து கொண்டதை நினைத்தருளும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து வேண்டிக் கொண்டால் அவர் அப்படியே இரக்கம் செய்வார். அல்லேலூயா. அவர் அப்படியே இறங்குவார். அவர் அப்படியே இறங்கி அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இந்த சிலுவை தியான கூடுகையிலே கர்த்தருடைய செய்தியை கேட்டுக்கொண்டு சோத்திரம் ஆமை ஏதோ சிலுவை பாடுகள் என்று சொல்லி இயேசுவுக்காக துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு சொன்னார், எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொன்னார். சோத்திரம். அல்லேலூயா. நம்ம ஆட்கள் என்ன எது செய்யக்கூடாது அதான் செய்வாங்க. அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது, கொரிந்தியருக்கு பவுல் சொல்லும் பொழுது சொல்லுறாரு, சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறோம், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ தேவ பலன். நம்ம ஏன் தியானிக்கிறோம் என்று சொன்னா, அவன் ஒரு தேவனுடைய பலனை பெற்றுக் கொள்வதற்காக சிலுவை தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். சிலுவையின் பாடுகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சிலுவையின் பட்ட பாடுகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் நமக்கு ஒரு விடுதலை வருகிறது, அதனால் நமக்கு ஒரு நன்மை வருகிறது, அதனால் ஒரு ஆசீர்வாதம் வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை குறித்த ஒரு உணர்வு வருகிறது, ஒரு பயம் வருகிறது, ஒரு பக்தி வருகிறது, ஒரு பரிசுத்தம் வருகிறது, ஒரு உண்மையான நிலை வருகிறது, உத்தமமாக வாழ வேண்டும் என்ற நினைவு வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம். இயேசு பிசாசை ஜெயிச்சாரு, சோத்திரம் உலகத்தை ஜெயிச்சாரு, ஆமே மாம்சத்தை ஜெயிச்சாரு, ஆமே சோத்திரம் மனுஷனுடைய பாவங்களை ஆமே சோத்திரம் சிலுவையில ஜெயிச்சார். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஜெயம் எடுத்தார். அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகளை 37வது நாள்ல தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில எதை விட வேண்டுமோ, எதை தொடர வேண்டுமோ அதை தொடர வேண்டும். சிலுவையின் பாடுகளை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு பேசுவா, மகளே ஸ்தோத்திரம், நீ இந்த தவறு செய்யாத, உன்னுடைய தவறு நிமித்தம் நான் இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டேன். ஸ்தோத்திரம். இந்த காலினால் இப்படி நடக்காத, இந்த காலில் ஒன்று ஸ்தோத்திரம், என்னுடைய காலை பாரு, நீ செய்த ஆமே இந்த காலினால் செயல்படுத்தின அந்த பாவத்திற்காக நான் ஆணி கடாவப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அல்லேலூயா. சோத்திரம். வேகமாக முடிக்க விரும்புகிறேன். பாருங்க, ஒரு சம்பவத்தை சொல்லி போகிறேன். ஒரு நாள் தக்கலையில் சலூனில் ஒன்று நானும் ஒரு தம்பியுமா போயிருந்தோம். அப்போ அந்த தம்பிக்கு கட்டிங் பண்ணணும். அவன் உட்கார்ந்துருந்தான். நான் பின்ன பெஞ்சில் பேப்பர் பார்த்துட்டு இருந்தேன். ஸ்தோத்திரம். அப்போ அந்த சலூனில் வேலை செய்யக்கூடிய அந்த சகோதரர் இந்த தம்பியை பார்த்து கேட்குறாரு, தம்பி நீ கிறிஸ்டினா, எந்த மதத்தை சார்ந்தவன் அப்படின்னு. அப்போ அவர் சொல்றாரு, நாங்கள் கிறிஸ்டியன். அப்போ கேட்குறாரு, கிறிஸ்டியன் சொன்ன உடனே கேட்குறாரு, இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவை சுமக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துடைய கால்களிலே ஏன் ஆணி அறைய வேண்டும்? இயேசு கிறிஸ்துடைய 2 கைகளிலும் ஏன் ஆணி அறைய வேண்டும்? இயேசு கிறிஸ்துடைய சிரசில் ஏன் முள்கிரீடம் சூட்டப்பட வேண்டும்? இயேசு கிறிஸ்துடைய விழாவில் ஏன் குத்தப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டார். நான் அப்படியே பேப்பரை கொஞ்சம் கூட உயர்த்தி வச்சுட்டு அவர் சொல்ற என்ன சொல்றாருன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அல்லேலூயா. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தத்தை சொல்ல ஆரம்பித்தார். இந்த கால்களினால சோத்திரம் எங்கெல்லாம் போன, என்னென்ன செய்த, இந்த கால்களில் திருட பயன்படுத்தின, பாவம் செய்ய பயன்படுத்தின, என்னென்னமோ காரியத்துக்கு பயன்படுத்தின, தேவையில்லாததுக்கு பயன்படுத்தின, அதற்காகத்தான் இயேசு சிலுவையிலே ஆணி கடாவப்பட்டா. அல்லேலூயா. இந்த மூளையினால என்னென்னமோ நீ செய்த,
இந்த மூளை அறிவை தேவையில்லாத இடங்களில் பயன்படுத்தின அந்த ஸ்தோத்திரம், அதிலிருந்து உன்னை விடுவிப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து ஆமே ஸ்தோத்திரம் முள்முடி ஆமே சூட்டப்பட்டா. ஸ்தோத்திரம். விழாவில் குத்தப்பட்டான். எதுக்கு தெரியுமா உனக்கு? ஸ்தோத்திரம். ஆமா, இயேசு கிறிஸ்து விழாவில் குத்தப்பட்ட காரணம் என்ன? நீ இந்த இருதயத்தில் இந்த பொல்லாத எண்ணங்கள், கசப்பு, கோபம், எரிச்சல், பொறாமை, பகை இதெல்லாம் இருதயத்தில் வச்சுக்கிட்டு ஆமே இருக்கிற பாத்தியா? இதனாலதான் அவர் விழாவில் குத்தப்பட்டார். சோத்திரம். ஏன் கையில் ஆணி கடாவப்பட்டா? இந்த கையினால என்னென்ன பாவம் செய்யற, அடுத்தவன் பணத்தை எடுக்கிற, அடுத்தவனுடைய பொருட்கள் எடுக்கிற, அடுத்தவனுக்கு சேர வேண்டிய பொருட்களை எடுத்து என்னென்னமோ நீ பண்ணி கொண்டு போகிற. அதனால தான் இந்த 2 கைகளிலும் அவர் ஆணி கடாவப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். அவருடைய அந்த பிரசங்கத்தை கேட்டு நான் தளர்ந்து போயிட்டேன். எனக்குள்ள ஒரு புத்துணர்வு வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளவு தெளிவா நான் எனக்கு ஒரு ஆளை சொல்லி கொடுத்தது இல்லை. ஆனா ஒரு சலூன்காரர் இது தெளிவா சொல்றாரேன்னு நினைச்சு எனக்கு உள்ளம் ஆனந்த பரவசம் அடைந்தது. அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனுக்கு இயேசு ஏன் வந்தார்னு தெரியாது, ஏன் இந்த பாடுகள் பட்டார்னு தெரியாது, ஏன் கால்கள் ஆணி கடாவப்பட தெரியாது, ஏன் கைகளில் ஆணி கடாவப்பட தெரியாது, ஏன் சிரசில் முட்கிரீடம் சூட்டப்பட தெரியாது. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் அந்த சலூனில் இருக்கிற ஆமே ஸ்தோத்திரம் அதர் மதத்தை சார்ந்த அந்த சகோதரனுக்கு இவ்வளவு தெளிவு எப்படி வந்தது? அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சோத்திரம். ஆமே, இப்படி அந்த மனுஷன் சொல்ல, அப்போ அப்படியானால் இயேசு கிறிஸ்துடைய சிலுவை பாடுகளின் ஒவ்வொரு காயங்களையும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் இந்த நாட்களில் தியானிக்கும் பொழுது நாம் என்ன எப்படி இருக்கிறோம், நாம் எதை பற்றி கொண்டிருக்கிறோம், இனி எப்படி வாழ வேண்டும், இயேசுவை பின்பற்றி இயேசு கிறிஸ்துடைய சித்தம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துக்கு நேராக நாம் திருப்பப்படணும். அதுவாகத்தான் இருக்க வேண்டும் இந்த சிலுவை தியான கூடுகையானது. இந்த 37வது நாளில் ஆமே நீங்கள் வெற்றி பெற்ற ஒரு வாழ்க்கை வாழணும், வெற்றி பெற்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும். இயேசு வெற்றி பெற்றது போல நீங்களும் வெற்றி பெற்ற ஒரு ஜீவிதம் செய்யணும். அல்லேலூயா. பாவத்தை ஜெயிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும், மாம்சத்தை ஜெயிக்கணும், எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கணும். ஜெயமெடுத்த பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். இந்த நாளில் நான் சொல்லி போகிற காரியம் என்ன என்று சொன்னால், நீங்களும் வெற்றி சிறக்கணும். பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுது எங்களை வெற்றி சிறக்க பண்ணினா, வெற்றி சிறக்க பண்ணி, கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லா காரியத்திலும் ஆமென் ஸ்தோத்திரம் வெற்றி சிறக்க பண்ணணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய ஆமென் பவுலை வெற்றி சிறக்க பண்ணின ஆண்டவர் ஸ்தோத்திரம் நம்மும் ஒவ்வொரு சூழ்நிலையில் வெற்றி சிறக்க பண்ணி கர்த்தருடைய ராஜ்யத்து பணிக்காக, கர்த்தருடைய நாமத்தை சுவிசேஷத்தை அறிவிக்க நாம் மிக தீவிரமாய் செயல்படணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இயேசு பாடுகளை ஜெயிச்சாரு, உலகத்தை ஜெயித்தாரு, பிசாசை ஜெயிச்சாரு, ஸ்தோத்திரம் வியாதிகளை ஜெயிச்சாரு, எல்லாம் ஜெயமெடுத்து மரணத்தை ஜெயித்தாரு, உயிரோடு எழும்பினார். அல்லேலூயா. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமே என்று வெற்றி சிறந்து இன்றைக்கும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வெற்றி சிறந்தவர், நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். நாமும் வெற்றி சிறக்க வேண்டும் என்று விசுவாசித்தால், அந்த வாஞ்சைக்கு நேர உடன்பட்டால், வெற்றி சிறக்க எந்த சூழ்நிலையிலும் ஆமே வெற்றி சிறக்க பண்ணி நம்மை மேன்மையாக்க ஆண்டவராகிய கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒரு தோல்வியான ஒரு வாழ்க்கையில் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எதெடுத்தாலும் ஜெபத்துல ஒரு வெற்றி இல்ல. ஆமென். வேத வசனம் தியானத்துல ஒரு வெற்றி இல்ல. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எனக்கு தெளிவா பாயிண்ட் பிரசங்கம் பண்ணணும்னு ஆசை. ஆனா அதுக்கு ஒரு நேரம் இல்ல. சோ அதான் ரஃபா சொல்லிட்டேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் ஹல்லேலூயா, சிலுவையின் பாடுகளை நீ தியானிக்க உன் வாழ்க்கையில ஒவ்வொன்றையும் பின்தொடர்கிற கிரிகளை பார்த்து அவைகளில் எல்லாம் நீ வெற்றி சிறக்கணும், வெற்றி பெறணும். வெற்றி பெற்ற ஒரு தேவனுடைய பிள்ளையாய் மாற வேண்டும் என்று ஆமென் ஹல்லேலூயா கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் உனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி 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 வெற்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவை அறிந்து விட்டார், சிலுவை அறிந்து விட்டார். இயேசு காலால் மிதித்து விட்டார், இயேசு காலால் மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, அன்புள்ள இயேசுவே, உம்முடைய பாதத்தில், உம்முடைய சமூகத்தில் இந்த ஹோலில டிவி நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக உம்மை பார்த்து நான் வருகிறேன். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடந்து வருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒரு ஜெய ஜீவிதம் செய்யணும். ஆமென். கர்த்தாவே, வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவருக்கு தேவன் கிருபை கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தோல்வியினால் துவண்டிருக்கிற பிள்ளைகள், கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்மாற்றத்துக்கு உடன்பட்டிருக்கிற பிள்ளைகள், இயேசுவின் நாமத்தில் ஒரு வெற்றி உள்ள ஜீவிதம் செய்ய கர்த்தர் கிருபை கட்டளையிடும். கிருபை கட்டளையிடுங்கப்பா. நிகழ்ச்சியை பார்க்கிற அவர்களை ஆசீர்வதி. கூடி வந்த கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, பாஸ்டர் ஜோஸ் அவர்களை ஆசீர்வதியும். அருமையான கீபோர்டு வாசி தம்பி ஆசீர்வதியும். எல்லாரையும் ஆசீர்வதி. ஆண்டவரே, உம்முடைய வருகைக்காக ஒவ்வொருவரையும், சிலுவை பாடுகளை தியானிக்கிற ஒவ்வொருவரையும் கட்டாய நீர் ஆசீர்வதிக்க வேண்டும், ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கிறேன். அப்படியே செய்ய இயேசுவின் நாமத்தில்